பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னை ஆளுநர் மாளிகையிலிருந்து புறப்பட்டார் பிரதமர் மோடி. புதிய நீதி கட்சித் தலைவர் ஏசி சண்முகத்தை ஆதரித்து வேலூரில் இன்று பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் வேலூருக்கு செல்ல ஆயத்தமாகி இருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சமயமணிவண்ணன். வணக்கம் சமயமணிவண்ணன். சரியாக எத்தனை மணிக்கு வேலூர் சென்றடைய இருக்கிறார்? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். மக்களவைத் தேர்தலையொட்டி தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக 2 நாள் பயணமாக பிரதமர் மோடி நேற்றைய தினம் சென்னை வந்திருந்தார். நேற்று சென்னை தீநகரில் உள்ள பாண்டி பஜாரில் பாஜக சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன பேரணியில் பங்கேற்று பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொண்டார். இதன் தொடர்ச்சியாக 2வது நாளான இன்று வேலூரில் புதிய நீதி கட்சித் தலைவர், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் புதிய நீதி கட்சித் தலைவர் ஏசி சண்முகத்தை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக பிரதமர் மோடி ஆளுநர் மாளிகையிலிருந்து சரியாக 9 மணியளவில் சென்னை விமான நிலையம் புறப்பட்டுள்ளார். சென்னை விமான நிலையத்திலிருந்து வேலூருக்கு ஹெலிகாப்டர் மூலம் செல்லும் பிரதமர் மோடி அங்கிருந்து வேலூரில் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள இடத்திற்கு செல்கிறார். வேலூரில் புதிய நீதி கட்சித் தலைவர் ஏசி சண்முகத்தை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொள்ளார். அது மட்டும் இல்லாது அதன் தொடர்ச்சியாக சரியாக பிற்பகல் 1:30 மணியளவில் மேட்டுப்பாளையம் செல்லும் பிரதமர் மோடி மேட்டுப்பாளையத்தில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகிய இருவரை ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற உள்ளார். சரியாக இங்கிருந்து 9 மணி அளவில் புறப்பட்ட பிரதமர் மோடி வேலூருக்கு 10:30 மணி அளவில் வேலூரில் நடைபெறும் புதிய நீதி கட்சித் தலைவர் ஏசி சண்முகத்தை ஆதரித்து வேலூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுகிறார். அதன் தொடர்ச்சியாக 11:35 மணி அளவில் அரக்கோணத்திலிருந்து கோயம்புத்தூருக்கு புறப்படும் பிரதமர் மோடி அங்கிருந்து மேட்டுப்பாளையம் சென்று மேட்டுப்பாளையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் நீலகிரி தொகுதி வேட்பாளரும் மத்திய இணையமைச்சருமான எல்முருகன் ஆகியோரை ஆதரித்து நடைபெறும் அந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற உள்ளார். இவர்கள் இருவர் மட்டுமல்லாது அந்த மண்டலத்தைச் சேர்ந்த மற்ற கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் அந்த மேடைகளில் அங்க வைக்க உள்ளனர். இவர்கள் அனைவரையும் ஆதரித்து பிரதமர் மோடி இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பின்னர் தொடர்ந்து மராட்டிய மாநிலம் செல்ல உள்ளார். இதன் தொடர்ச்சியாக அடுத்த 2 தினங்களுக்கு பின்னரும் பிரதமர் மோடி தமிழகம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி சமயமணிவண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.